இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி இன்று காலமானார். இயக்குனர் மகனா ஒரு நடிகனா மட்டும் இருந்து விடாம அடுத்தடுத்த முயற்சியால் இந்த காலத்து 2K கிட்ஸ் இதயங்களையும் கவர்ந்தவர் தான் மனோஜ். அந்த வகையில தமிழ் சினிமாவில மனோஜ் பாரதி கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். 1999ஆம் ஆண்டு தாஜ்மஹால் அப்படிங்கிற படத்தின் மூலமா சினிமாவில அறிமுகமான மனோஜ் சமுத்திரம், கடல் பூக்கள், பல்லவன், மாநாடு, விருமன் போன்ற படங்கள்ல நடித்திருக்காரு. நடிகரா மட்டுமின்றி 2023ஆம் ஆண்டு திரைக்கு வந்த மார்கழி திங்கள் அப்படிங்கிற படத்தையும் இயக்கியிருக்காரு மனோஜ். இந்த படத்துல தன்னுடைய அப்பா பாரதி ராஜாவையும் நடிக்க வைத்து அழகு பார்த்தார். ஒரு நடிகனா மட்டும் இல்லாம பின்னணி பாடகராகவும் கலக்கியிருக்காரு மனோஜ். தான் ஹீரோவா அறிமுகமான தாஜ்மஹால் படத்துல இடம்பெற்ற ஈச்சி எலுமிச்சி அப்படிங்கிற பாடலையும் பாடியிருக்காரு. சினிமாவில அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி உதவி இயக்குனரா இருந்திருக்கக்கூடிய இவரு தன்னுடைய அப்பா இயக்கிய ஃபைனல் கட் ஆஃப் டைரக்டர் அப்படிங்கிற பாலிவுட் படத்திலையும் உதவி இயக்குனரா பணியாற்றிருக்காரு. மேலும் பிரம்மாண்ட இயக்குனரான சங்கர் இயக்கத்துல ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ராய் உட்பட பலர் நடித்த எந்திரன் படத்துக்கு உதவி இயக்குனராகவும் இருந்திருக்காரு. அந்த படத்துல ரோபோக்கள் தலையை சுழற்றும் காட்சியில ரஜினிக்கு டூப் போட்டது மனோஜ் பாரதி தான். என்னதான் ஒரு பெரிய இயக்குனரின் மகனா இருந்தாலும் ஹீரோவா அவதாரம் எடுத்துட்டாலும் ரஜினிக்காக ஈகோ இல்லாம டூப்பா இருந்தாரு மனோஜ். தன்னுடைய நீண்ட கால தோழியான நடிகை நந்தனாவை காதலித்து திருமணம் செய்துகிட்ட மனோஜுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. இந்த நிலையில தான் இதய பிரச்சனையினால பாதிக்கப்பட்ட அவரு அதுக்காக சிகிச்சை பெற்று வந்தார். சென்னையில இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில இதய அறுவை சிகிச்சை முடிந்த நிலையில தொடர் சிகிச்சையில இருந்திருக்கக்கூடிய அவர் இன்று உயிரிழந்திருக்காரு. மனோஜின் உயிரிழப்பு பலரையும் அதிர்ச்சியில ஆட்டிருக்கக்கூடிய நிலையில அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு பலரும் இப்ப அவருக்கு இரங்கலை தெரிவித்து வராங்க.